கூலான காற்று, மரத்தோட சலசலப்பு இதெல்லாம் பார்க்கலாம்ல தான் பார்க்க முடியும். ஈரம் சொல்கிறான், நேற்று நான் அந்த ஸ்பின்னரை அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஈரம் ஃபீல் பண்ணிட்டு ஈரம் கண்டென்ட் பார்க்கலாம். எதிர ஒரு நான் டாக் இருக்கேன். ஈரம் அதை பார்த்துட்டு வைல்ட் பீஸ்டா இங்கே என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆயிடுச்சா? தப்பிச்ச வைல்ட் பீஸ்ட்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதோட பாடியிலேருந்து நான் இப்போ எப்படின்னா தப்பிக்கணும். அவங்க ஓனர் வந்து சாரிங்க, இதோட டேக் வந்து அவுத்திச்சு, அதனால் அது என்ன பண்ணியிருந்தா சாரி கேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு போகிறாங்க. ஏன்னா எப்படி நம்ம சேஃப் ஆகிட்டோம். ஈரம் சொல்கிறான், என்னது இன்னொரு வைல்ட் பீஸ்டா? ஈரம் சொல்கிறான், ரைனா ஒரு பைக்கில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. இப்போ நான் என்ன பண்ணுறது? அங்கே பார்க்க சில பசங்க கத்திட்டு வராங்க. நானும் ஃபஸ்ட்டு வருவேன், நான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. குழந்தைங்க மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஈரம் சொல்கிறான். ஈரம் ரைனா கிட்ட கேட்குறான், என்ன அது கிங்கு தானே? அது கிங்கு தான். ஈரம் ரைனா கிட்ட கேட்குறான், அவனுக்கு அந்த பசங்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பசங்க சொல்கிறாங்க, அது கிங்கு தான் எனக்கு தெரியும். ரைனா சொல்லிட்டான், அவனுக்கு ஞாபகம் இருக்கா ஆன்ஸ்பின்னரு, அதை பார்க்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த பசங்க பார்த்தாங்க. அது வந்து என்ன இப்படி தான் கூப்பிட்றாங்க கிங்குன்னு. ஈரம் சொல்கிறான், உனக்கு கிங்குன்னே பேர் வச்சுட்டாங்களா அவனுங்க? ஈரம் ஏந்து போய் அந்த பசங்கிட்ட, ஏய் பசங்களா ஏன் ரைனா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பசங்க கேட்குறாங்க, ஏய் நீ முதல்ல யாரா? நீ அவன் கிங்கோட புது அப்ரெண்டிஸ் தான் கேட்குறான். நான் தான் ஃபஸ்ட் உனக்கு தெரியும்ல, நீ போய் எங்களை போய் ஜூஸ் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பசங்க நம்ம ஹீரோ மாட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இப்போ இருக்கிற கிறிஸ்தான் ரொம்ப பயமுறுத்துறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து, நான் அக்கும் நீங்கள் என்ன பண்ணுறேன் வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. எவனா அடா இது ஃபுட்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். என்ன விஷயம் சொல்லு, என்னது கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பையனும். நான் உன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியல, நான் தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணும். ஹீரோவும் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல, எல்லாரும் நாங்கள் இப்போ சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணு இதுக்கான முழு காரணமும் இந்த ரைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைனாவை கை காட்டுறான். அவள் தான் உன்னை மாய்கிட்டாக்கும், அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்குறான். கிங்கில் அதுமாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் ஏய் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பர்சனல் அதை நான் இருக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோவும் சாரி சொல்கிறான். அதெல்லாம் தேவையில்லை. அவளும் லைனாவுக்கு சேலஞ்ச் விடுறான். லைனா நான் உனக்கு சவால் விடுறேன், ரிவர்சி கேமில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நீ அக்குனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோவும் நீ இதை பண்ண விரும்புறது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவனும் சொல்கிறான், ஏய் யாரா நீ அவளோட அப்ரெண்டிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறான். அக்குன்னு சொல்கிறான், உனக்கு தெரிஞ்ச கேம் நீ ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். வாய் மூடு, எங்கே நீ லைனாவுக்கு எதிராக ப்ளே பண்ண நினச்சா நீ முதல்ல என்னை பீட் பண்ணணும்னு சொல்கிறான். அவனும் சொல்கிறான், அந்த மாதிரி நீ அவளோட அப்ரெண்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ப்ளே பண்ணுறாங்க. அவனும் சொல்கிறான், நீ தான் பிளாக், நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறான். இந்த வேர்ல்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ப்ளே பண்ணுறான். அந்த பொண்ணு சொல்கிறான், நம்ம நீ பேசுக்கு நம்ம நான் பெரிய ப்ரோ பிளேயர் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். இப்போ வர குழந்தைங்க ரிவர்ஸ் கேமில் நல்லா விளையாடுறாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரைனாவும் என்ட்ரி கொடுத்து இந்த பொண்ணு சொல்கிறான், இவ்வளோ மாஸ்டர் மைண்டு கடைசியாக வந்துட்டா ப்ளே பண்ண அப்படின்னு பைசா இருக்கிற பார்த்தா தெரியுது, அவன் எனக்காக ரிவெஞ்ச் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். இதில் இது வாய்ப்பே இல்லை. ரைனா போய் ரிவர்ஸில் போய் தோக்குறாளா? ரைனா சொல்கிறான், நான் வேல்மே தான் தோற்றேன் அப்படின்னு சொல்கிறான். ரைனாவும் நீ வேல்மே தானே விட்டு கொடுத்த? ஆமாம், யாருன்னா ஒரு குழந்தைகிட்ட சீரியஸாக ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் சொல்கிறான், ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் ஜெயிச்சேன், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அக்குனை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த பையனை சொல்கிறான், கிங் வேல்மே தான் தோத்தாங்க, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். இந்த பையன் கேட்குறான், யாருன்னா ஒரு பீஸ் கூட ஜெயிக்காத அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். உனக்கு என்னதான் வேணும், நீ எப்பயும் ஏன் என்ன அடிச்சு பண்ணிட்டே இருக்கேன்? அந்த பசங்க அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறாங்க. ஸோ அவளும் அழுதுகிட்டே சொல்கிறான், அக்கும் நீ ஒரு முட்டா, இதுக்கப்புறம் உன்னை பற்றி எனக்கு அந்த ஒரு கவலையும் இல்லை சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு போகிறான். ஏன்னா வந்து ஒரு கொட்டிட்டு சொல்கிறான், நீ ரொம்ப ஓவராக போயிட்ட, அவர்கிட்ட கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு, நீ இப்போ சொல்லலாம் கூட பரவாயில்ல, இல்லை பொறுமா கூட போய் சொல்லு. அவனும் சரி நான் இப்போயே போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு சாரி கேட்க போயிட்டான். பிரச்சனை நல்லதில் போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றான். அவளும் பார்த்தேன் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு, நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். சரி நல்லா இருக்கேன், நீ எப்படி வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் ஒரு சொடக்கு தான் போகிறா. ஒரு டாக், அது ஹீரோ இவ்வளோ போய் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இது எங்களோட டாக், இது பேர் வந்து நியூ அப்படின்னு சொல்கிறான். சரி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளும் போகிறான்.